யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நமக்கென்று உரிமை பாராட்டி நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மனுஷனோட கர்த்தர் பேசுகிறார். யோசுவா என்கிற ஒரு மனிதனோட ஆண்டவர் பேசும்போது அவனுக்கு என்ன காட்டுறாருன்னா, இந்த உலகத்திலே உன்னை வெற்றி ஆக்குவதற்கான சிறந்த வழிமுறைகளை உனக்கு சொல்லி கொடுக்குற தேவன் நான் தான் என்பதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம இதை பார்க்காம, இன்னைக்கும் இந்த உலகத்தில் நான் வெற்றி உள்ள ஒரு நிலையில் வாழ்வதுக்கு தேவன் எனக்கு வெற்றியை போதிக்கிற, நான் வெற்றி அடைவதை எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தி பெஸ்ட் டீச்சர் ஆண்டவர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தியாமேன்னு சொல்ல முடியும்? இந்த பெஸ்ட் டீச்சரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆவானா, அது மாதிரி ஒரு மோசமான நிலை வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல ஆசிரியர் இருந்தால் அந்த கிளாஸே பாஸ் ஆகிடணுவாங்க பாருங்கள். எனக்கு இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல டீச்சர் அமைஞ்சதுனால தான் நான் +1 +2 பாஸ் ஆக முடிஞ்சிச்சு. அங்கேயே பாஸ் ஆகலாம், மேற்கொண்டு எங்கேருந்து படிக்கிறது? அப்போ கவனித்து பாருங்கள், ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு கிடைக்கும்போது அந்த மாணவர்கள் அற்புதமான விதத்தில் சாதனை செய்யக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும், எல்லா வேதனருக்கும் சிறந்த டீச்சராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறாரு. நம்ம எல்லாம் வெறும் மாணவர்கள் அல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நம்மளை கர்த்தர் நிச்சயமாக வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி நம்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள். என்ன தோல்வியில் இன்றைக்கி வந்திருந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்ன வெற்றி அடையும் நிலைக்கு என் ஆண்டவர் என கொண்டு வருவார். ஏன் வெற்றியை குறித்து அவர் போதிக்கிறாருன்னா, காரணம் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, அவர் எப்படி பார்க்குறாரோ அவ்விதமே நம்மளை பார்க்க பழக வைக்கிறார். நான் நிறைய காரியத்தை என் விதமாக பார்க்குறேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் விதமாக பார்க்கறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. உன்னை வெற்றி ஆக்கக்கூடிய தேவன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் என்பதை அறிந்து நான் பார்க்கும் விதமாய் நீ பார்க்க ஆரம்பின்றாரு. ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், கையின் பிரயாசத்தில் எப்படி வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், தேவன் நம்ம கொடுக்குற தரிசனங்களெல்லாம் எப்படி நிறைவேற்றி வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், எப்படி பண்படுத்துவதில் வெற்றி, இதெல்லாம் நிறைய கவனிச்சோம் பாருங்கள். ஏராளமாக இந்த நல்ல வெற்றியின் கீழே நான் ஒவ்வொரு காரியத்தை பொதித்து வந்தேன். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியராக என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெற்றி உள்ளவனாய் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நீங்கள் அது எனக்கு தேவையில்லை, அதுக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது இங்கே போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும், நீங்கள் செத்த பிறகும் நம்ம சடலத்தை எடுத்து போய் குழியில் போடுறதுக்கும் என்ன தான் தேவைப்படுது? ஆமாவா இல்லையா?
சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னை செத்த பிறகு எடுப்பானுங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரில, அதனால நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு சேர்த்து கொடுத்துட்றேன். எங்கள் வீட்டிலேருந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஏன்னா நீங்கள் பாஸ்டர் எடுத்து போட்டுருங்க தயவுசெய்து அப்படின்றாங்க பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் வாழ்கிறது அவனுடைய கடைசி முடிவு வரைக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒன்று பொருளாதாரம். வேதம் ஒரு நாளும் பொருளாதாரத்தை குறைவாக பேசினதே கிடையாது, குறைவாகவும் பேசினதில்லை, எதிராகவும் பேசினதில்லை. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு எதிராக நிறைய பேசுகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க இந்த பொருளாதாரத்தில் நான் நல்ல வேரூண்டி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து அந்த பொருளாதாரத்தை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த. ஏன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்குறார்? நான் எனக்கு ஐஸ்வர்யவான ஆகலை, நான் தேவனுக்காக ஐஸ்வர்யவானாக இருந்து தேவன் விரும்புகிற வேலைகளை ஏன் சரீரத்தின் மூலமாக செய்வதுக்கு கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குறார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பணம் பல காரியங்களுக்கு உதவுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மணி ஆன்சர்ஸ் மெனி திங்ஸ். நிறைய காரியங்களுக்கு இந்த பணம் பதில் அளிக்கிறதா. ஒரு ஊழியம் நடக்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் அவசியம். ஒரு குடும்பம் நடத்தப்படணும்னா அதுக்கு பொருளாதாரம் அவசியம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னா பொருளாதாரம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கு பாருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஏன்னா எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, மணி பஸ் எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா? ஹலோ, இந்த காலத்தில் மணி பஸ் இருக்கிறது இல்லை. என்ன சொல்லுவாங்க, ஃபோன் எடுத்துட்டியா, ஃபோன் எடுத்துட்டியா? எனக்கு நல்லா நானும் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, காசு எடுத்தியா, வெளியே சர்ச்சைக்கு போகும்போது காசு எடுத்துக்கிட்டியா, கடைக்கு போகும்போது காசு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நான் பெரியவங்க கேட்டு பார்த்துருக்குறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கன்னா வெளியே போகிறோன்னா மணி பஸ் எடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா அத்தியாவசியமான ஒன்று, நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். அது ரொம்ப அவசியமான ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கென்று உபயோகப்படுத்த அதை எப்படி பயன்படுத்தணும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொடுக்கும்போது காதை அடைச்சிக்கூடாது. நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் சில கிறிஸ்தவங்க இதுக்கெல்லாம் காதை அடைச்சிக்கிட்டு அப்புறம் தேவைன்னு வரும்போது ஆண்டவர் என் தேவையை சந்திக்கவே மாட்டுறாரு, இந்த ஆண்டவருக்கு கண் இல்லை, இந்த ஆண்டவருக்கு என் மேலே அக்கறையே இல்லை. நான் சொல்கிறேன், நம்ம மேலே அக்கறை இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்முடைய ஆசிரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு போதிக்கிறார். எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்கிறீங்க, இந்த ஆண்டவர் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறார், எனக்கு போதிக்கிறார் பாருங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, என்ன கண்ணோட்டம் எனக்கு உண்டாகுது இந்த பொருளாதாரத்தின் மேலே. நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து ஆவிக்குரிய கண்ணோட்டம் எனக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு எதிராக தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இதை நான் என் வாழ்க்கையில் இதை வச்சு கர்த்தர் எப்படி என்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்பதை அறியாமல் இஷ்டம் போல் வாழ்கிறவனாக மாறிடுறேன். இஷ்டம் போலன்றதை விட எனக்காக மாத்திரம் வாழ்கிறவனாக மாறிடுறேன். அதான் அதுக்கு சரியான அர்த்தம். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனா தேவன் கொடுக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்க்கணும். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி பொருளாதாரத்தில் இருக்கிற பாரம்பரியத்தில் நம்ம உடைக்கணும், எப்படி நம்மளை ரொம்ப தாழ்வா குறை உள்ளவர்களா தரித்திரத்தில் ஏழாமையில் வச்சு பார்க்குற இந்த காரியத்தெல்லாம் உடைக்கணும் பாருங்க. இந்த பாரம்பரியத்தெல்லாம் உடைக்கணும். அது எப்படி உடைது? தேவ வசனத்தை ஆராய்கிறதினாலே நமக்கு உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, இந்த தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷன் வளருகிறான், அவன் புத்தி அடைகிறான். அவன் புத்தி அடைந்து முதிர்ந்த ஒரு நிலைக்கு அவனை கர்த்தர் மாற்றுறார். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் வளரணும், நான் முதிர்ச்சி அடையணும். கையை வைத்து சொல்லுங்க, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் நான் வளரணும், முதிர்ச்சி அடைந்தாதான் நான் கர்த்தர் கொடுக்கிற பொருளாதாரத்தை எனக்காக மாத்திரம் உபயோகப்படுத்துறவன்ல, அதை தேவனுக்காக எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தை உள்ள ஒரு மனுஷனாய் மாறும்போது தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில் தான் ஆண்டவர் இந்த உலகத்தின் செல்வத்தை ஆசீர்வாதத்தை உழைப்பை ஆசீர்வதித்து பல மடங்கு பலனை நீங்கள் உங்கள் கையில் அடையும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் 11ஆம் வசனத்தில் இந்த பெரோயா பட்டணத்தை குறித்து மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது.
எப்படி வர்ணிக்குதுன்னா, தெசலோனிக்கேவில் உள்ள அந்த ஜனங்களை காட்டிலும் பரோயா பட்டணத்தில் உண்டான ஜனங்கள் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்படின்னா ஃபேர் மைண்ட் பீப்புளாக இருந்தாங்களா. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, தேவர் ஃபேர் மைண்டட் பீப்புள். அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று தெரியுது, மனசுக்குள்ள நிறைய கெடுக்கிற சிந்தனைகள் போகுது. இந்த மனசுக்குள்ள நிறைய சிந்தனைகள் போய் கெடுக்குது பாருங்க. அந்த கெடுக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் நிஜமானதா பொய்யானதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, அவர்கள் தினந்தோறும் அவர்கள் ஆராய்ந்து வாசித்த கேட்ட தேவ வசனத்தை ஆராய்கிறதுனாலே வேதம் அவர்களை என்னவோ ஆக்குச்சுன்னா நற்குணசாலிகளாய் ஃபேர் மைண்டட் பீப்புளாக ஆண்டவர் அவர்களை மாற்றினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து புத்தி அடைவதுக்கு இந்த வசனம் உபயோகமாச்சுன்னா நீங்கள் என்னவா மாறிடுவீங்கன்னா ஃபேர் மைண்டட் பர்சனாக மாறுவீங்க. மூஞ்சி ஃபேராக இருக்கோ இல்லையோ, மைண்டு ஃபேராக இருக்கணும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சில மூஞ்சிலாம் அப்பிட்டு வருவாங்க, நல்ல பவுடர்லாம் போட்டு அப்பிட்டு அப்படியே என்ன, ஆனால் மைண்டு ஃபேராக இருக்காது. மைண்டு இருளடைந்த ஒரு மனமாக இருக்கும். மைண்டு ஃபேராக இருக்கணும். இங்கே வேதம் சொல்லுகிற இந்த வசனத்தை ஆராய்கிறவர்கள் நற்குணசாலிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனால் மனசு வசனத்தினால நற்குணசாலியா கர்த்தர் மாத்துறார். ஃபேராக இருக்கணும் பாருங்க, மைண்டு ஃபேராக இருக்கணும். இவர்கள் என்ன செஞ்சாங்களாம், இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுலாம் உண்மைதானா? அதனால தான் அவர்கள் எல்லா வீணான பாரம்பரியத்தெல்லாம் விட்டு தேவனை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தங்கள் பழக்கத்தெல்லாம், தகாத பழக்கத்தெல்லாம் விட்டு, தங்களுடைய சாங்கியங்களை விட்டு, தாங்க செய்யக்கூடிய தேவ சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் விட்டு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை கொண்டு வந்து தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே வச்சிருக்கிறார், நான் சிறுகி போக வேண்டியதில்லை, சிறுகி இருக்கிற என்ன கர்த்தர் பெருக வைக்க அவர் வழிகளை வச்சிருக்கிறார் என்கிற அந்த ஃபேர் மைண்டு உங்களுக்கு வரலனா, நான் சொல்கிறேன், வெளியே எவ்வளோ ஃபேராக இருந்தாலும் உள்ள இருள் அடைஞ்ச பால் அடைஞ்ச நிலை தான். நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகள், இந்த வசனத்தினால ஒரு மனுஷன் தன்னை ஆராய்ந்து ஆராய்ந்து புத்தி அடைகிற ஒரு மனுஷனாக மாறுவானா, நான் சொல்கிறேன் அந்த மனுஷனுக்குள்ள நல்ல மாற்றங்களை கர்த்தர் பிறப்பிச்சுக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வசனத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து புத்தி அடைவீங்கன்னா, வளருவீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்னவாக்கிடுவார்? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெற்றி உள்ள ஒரு மனிதனா, ரொம்ப ஃபேராக காரியங்களை செய்யக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். பாருங்க, இந்த வசனத்தை கேட்டு நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் சரியில்லைன்னா அதை நமக்கு உணர்த்துறாரு. நீ போகிற பாதை சரியில்லைப்பா, நீ பழகிற பழக்க வழக்கங்கள் சரியில்லை, உன்னுடைய கையின் கிரியைகளில் நீ உபயோகப்படுத்துகிற விதம் சரியில்லை என்பதை ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லும் போது, இந்த பரோயா பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொண்டார்களாம். தெசலோனிக்கேல இருந்த விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறார்கள். ஏன்? நான் இஷ்டப்படி, ஏன் பழக்கத்தின்படி தான் நான் இருப்பேன், இதெல்லாம் மாற்றிக்க மாட்டேன். அதனால அவர்கள் நற்குணசாலியா மாற முடியல, ஃபேர் மைண்டட் பீப்புளா மாறல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன நற்குணசாலிகளாய் மாற்றுகிற சத்தியத்தை கேட்க வைக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை என்னவா மாற்றுறதுக்கு? நற்குணசாலி, ஃபேர் மைண்டட் பர்சனாக மாற்றுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை ஆங்கிலத்தில். நற்குணசாலி என்று வரும்போது ஃபேர் மைண்டட் பீப்புள் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த ஃபேர் மைண்டட் பீப்புளாக வரும்போது தான் மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஈஸியாக வராது. பக்கம் பார்த்து சொல்லுங்க, சேஞ்ச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி. பரவாயில்ல, கொஞ்சம் தான் இங்கிலீஷில் பேசுங்க, பரவாயில்ல பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க. சேஞ்ச் இஸ் நாட் ஈஸி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஈஸினா ஈஸிஜி இல்லை, இது மாற்றம் சுலபமான ஒன்று அல்ல. தமிழே சொல்லிடுவோம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாற்றம் சுலபமானதுல, மாற்றம் கொஞ்சம் வலி உள்ளது. சேஞ்ச் காசஸ் சம் பெயின் இன் ஆர் லைஃப். சில மாற்றங்களை, நான் சில பழக்க வழக்கங்களை விட்டு வர வேண்டும் என சில பெயினை எனக்கு உண்டாக்குது.
நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க வாடகைக்கு. அந்த வீட்டில் இருந்து நீங்கள் இன்னொரு வாடகை வீட்டுக்கு போனோன்னா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு ஒரு மாற்றத்துக்கு போகிறதுக்குள்ள அது என்ன ஈஸியான காரியமா? ஒரு வீடை மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன, உங்கள் குப்பையெல்லாம் மூட்டை கட்டுறதே பெரிய விஷயம். நான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி, சிலர்லாம் பாருங்க மாசக்கணக்காக வீடை மாற்றுவாங்க, சிலர் வருஷக்கணக்காக வீடு. அவங்களாம் பார்த்து நான் நினைப்பேன் பெரிய வரம் பெற்றவர்கள் இவர்களாம். சிலருக்குலாம் எப்படி ஆகிடும்னா, வீடை சும்மா அடிக்கடி மாற்றிட்டு இருக்கனாலே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். என்ன வேணும்னா, இனிமே அடுத்தது வீடை மாற்றுறோன்னா அது சொந்த வீடாக தான் இருக்கணும். அப்படி மாற்றம் அடைஞ்சு மாறின நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வீடை வாங்கின நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மாற்றம்ன்றது சுலபமான ஒன்று அல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு கர்த்தர் உங்களை மாற்றும் போது அது சுலபமான ஒன்று அல்ல, அது கஷ்டமான ஒன்று தான். இது வரைக்கும் ஒரு இடத்துல பழகி இருப்பீங்க, இது வரைக்கும் நீங்க செஞ்ச சுற்றுச்சூழல் வேற. இப்போ ஆண்டவர் உங்களை புது பரிமாணத்துக்குள்ள கொண்டு போய் புது சுற்றுச்சூழலுக்குள்ள கொண்டு போகும்போது அங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த மாற்றம் நல்லது. நல்ல கவனிங்கள், ஒவ்வொரு மாற்றத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவது சில நேரம் கஷ்டமானதா இருக்கலாம், சில நேரம் வழி உள்ளதா இருக்கலாம், ஆனா அது நல்லது. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அந்த மாற்றம் என்னது? நல்லது. பிள்ளைங்க ஒரு பெரிய உதாரணம் பாருங்க. சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் பிளே ஸ்கூலில் போடும்போது அதுவே கயாமுயானோம். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் போனோடனே அந்த பிளே ஸ்கூல் என்ன ஆகிடும், பிள்ளைங்களுக்கு பழகிறோம் பாருங்க. பழகிடும் உடனே அங்கே நல்லா ஜாலியாக எல்லாம் நல்லா அவங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது அந்த பிளே ஸ்கூலில் இருந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு போடணும்னா அவங்க பண்ணுற அலும்பு இருக்கு பாருங்க. ஊரே கேட்குற மாதிரி கத்துவான், என்னமோ என்ன அப்படி கொடுமை பண்ணுற மாதிரி, கொடுமை பண்ணுற பெற்றோர் மாதிரி நம்மளை பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுமா, அவன் கத்து இருக்கு பாருங்க. என்ன, நம்மளை ஒரு கொடுமையான பெற்றோர் மாதிரி காட்டும். அவன் கத்துறான்ட்டு நம்ம தூக்கிட்டு வந்துடுறோமா? கத்துனாலும் இருப்பா ராஜா, கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீ அங்கே இருந்து படித்து நீ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை கிளியர் பண்ணி, படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த மாற்றம் அவங்களுக்குள்ள வரும்போது நல்ல விளைவுகளை உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, சபையும் அப்படிப்பட்ட இடம் தான். நல்லா கவனிக்கணும். ஸ்பெஷலாக நீங்கள் பிளெஸிங் சென்டர் சபைக்கு வரீங்கன்னா இட்ஸ் a வெரி டேஞ்சரஸ் பிளேஸ் ஃபார் குட் திங் டு ஹேப்பன். நான் சொல்ல புரியுதா? டேஞ்சரஸ் பிளேஸ்னால் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. நல்ல மாற்றங்கள் உண்டாகிற ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பிளெஸிங் சென்டர் சபை நமக்கு நல்ல மாற்றத்தை, இதை நான் சொல்றதுதான் சொல்றீங்களா? எத்தனை பேர் இது நிஜம் பாஸ்டர், இங்க நிறைய மாறி இருக்கு, எனக்கு கர்த்தர் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க சும்மா வரவங்களா இருந்தா கூட நான் பேசுற கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அது உங்க விசுவாசத்தை கண்டிப்பா குவெஸ்டின் பண்ணும், ரைஸ் பண்ணும், நிறைய கேள்விகளை உங்களுக்குள்ள ரைஸ் பண்ணும். இந்த கேட்கிற இந்த சத்தியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கேள்வி, அதுதான் ஒரு பிரசங்கியாரா, தேவனுடைய ஊழியனா நான் உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க கேட்கறது உங்களுக்குள்ள கேள்வியை உண்டாக்கணும். ஏன் நான் அப்படி இல்லை, தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார்னா நான் ஏன் அப்படி இருக்க முடியல, ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் இன்னும் இந்த பொருளாதாரத்தில் நான் வளரல, மேன்மை அடையல? உங்க வாழ்க்கைய இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் பார்க்க வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கைய இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு? பார்க்க வச்சு, அதை பார்க்கறதின் மூலமா எனக்கு புத்தியை உண்டாக்கி எனக்கு காட்டுறாரு, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு அதிகமான தூரமா இருக்கு, நான் இன்னும் வளர வேண்டியது எவ்வளவு இருக்குன்றத கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. ஆகவே இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்கு நீங்க வர்றவங்களா இருந்தீங்கன்னா, தொடர்ந்து வசனத்தை கேட்க இங்க வந்தீங்கன்னா, நான் சொல்றேன் நிச்சயமாகவே நல்ல மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உண்டாக்குவார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஆவியானவர் என்ன பண்ற? நல்ல இங்க நான் போதிக்கும் போது என்ன பண்றேன்? கறி கொடுக்குறேன், எலும்பையும் கொடுக்குறேன். சில ஹோட்டலுக்கு போனா வெறும் எலும்பா தான் கொடுத்து தள்ளுவான். யோ வெறும் எலும்பியா, கொஞ்சம் சதையை எடுத்துட்டு வானா, இதான் அப்படின்வான். சில இடத்துல வெறும் எலும்பா கொடுப்பாங்க. ஆனால் பிளெஸிங் சென்டர் சபையில் உங்களுக்கு மெல்றதுக்கு என்ன கொடுக்குறேன்? கறி கொடுக்குறேன். அந்த கறியை மென்ன பிறகு எலும்பு என்ன பண்ணணும்? முடிஞ்சா கடிங்க, இல்லை தூக்கி போட்டுருங்க.
நல்லா கவனிங்க. ஏன்னா அது என்ன காட்டுது? உள்வாங்க வேண்டிய, நான் எனக்குள்ள கொண்டு போக வேண்டியது என்ன? இந்த மீட், இந்த கறி உள்ள போகணும், இந்த சாராம்சம் உள்ள போகணும், இந்த சத்தியம் உள்ள போகணும். இது போக போக என்ன ஃபேர் மைண்டட் பர்சனா மாத்துது. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டவர்களா மாறுறோம்னா, ஆடுகளாய் மாறி விடுகிறோம். மெய்ப்பன் யார் எனக்கு தெரியுது, மெய்ப்பனுடைய சத்தம் எனக்கு புரியுது, என்ன என்னவா ஆக்க விரும்புறார், என்ன எங்க கொண்டு போய் விட விரும்புறார், என்ன மேய்ச்சல்ல நான் இருக்கணும், எங்க நான் அமரணும், எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடுகளாய் நம்ம மாறுகிறோம். இந்த மாடை மேய்க்கிறவனை பார்த்துக்கிறீங்களா? மாடை மேய்க்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? எதை கேட்டாலும் ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. இந்த மாடு மேய்க்கிறவன் பாருங்க, அவன் ஒரு நாள் முன்னாடி போய் அதை லீட் பண்ண மாட்டான். எங்கன்னா லீட் பண்ணுவான்? பின்னாடி இருந்தான். ஏன்னா ஒரு மாடு போச்சுன்னா அந்த மாடு பின்னாடி இன்னும் நிறைய மாடு அப்படியே தொத்துக்கிட்டு போவோம் பாருங்க. அதனால் மாடை மேய்க்கிறவன் பின்னாடி போனோம். ஆனால் ஆடை மேய்க்கிறவன் என்ன செய்வான்னா முன்னாடி இருப்பான். ஆடு அந்த மேய்க்கிறவனை, அந்த மேய்ப்பனுக்கு நேராக வழிக்கு நேராக வரும் பாருங்க. கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சு, இன்னைக்கு ஆண்டவர் சத்திய வசனங்களை கேட்க பண்ணி நமக்கு வர வேண்டிய வளர்ச்சி முதிர்ச்சியை கர்த்தர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்பி நம்மளை ஃபேர் மைண்டட் பீப்புளாக மாற்றுறதுக்கான மெய்ப்பனாய் முன்னே இருந்து நம்ம ஆடுகளாய் அவருக்கு பின்னே செல்லக்கூடிய மக்களாய் இருக்கும்படி இந்த பராயா பட்டணத்தின் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் நல்ல ஆடுகளாய் இருந்தார்கள், நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், அது உண்மைதான். ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியத்தில் நான் புத்தி உள்ளவனாய் நான் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன்னா, அப்படின்னா எனக்கு ஃபேர் மைண்டட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் அலசி ஆராய்ந்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார், எதை செய்ய விரும்புகிறார், எப்படி செய்ய விரும்புகிறார் என்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய் நான் மாறுகிறேன். வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்ல. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தம் பாருங்க. கலாத்தியர் 3:29, கலாத்தியர் 4:1 சொல்லி, கலாத்தியர் 3:29 சொல்லுது, நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, நம்மள கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு, சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நான் சுதந்திரவாளியா இருந்தாலும் இன்னும் நான் பிள்ளையா இருப்பேனா, எனக்கு எவ்வளவு சுதந்திரம் இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாதவனா மாறிடுறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சுதந்திரவாளி, தேவனுடைய பிள்ளை, ஆனா தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைக்கும் அடிமைக்கும் என்ன இல்லையா, வித்தியாசமே இல்லை. அப்ப கவனிச்சு பாருங்க, வளர்ச்சி முதிர்ச்சி அடைகிற இந்த சத்திய வசனத்தை கேட்டு நான் வளர்ந்து இந்த சத்திய வசனத்தினால புத்தியில நான் முதிர்ச்சி அடைகிறவனாய் மாறலன்னு சொன்னா, if I don't become mature in understanding what God really wants to do in my life, நான் சொல்றேன், நான் சுதந்திரவாளியா இருக்கலாம், நான் பிள்ளையா இருக்கலாம், எனக்கு ஏராளமான காரியம் இருக்கலாம், ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு இல்லாம போயிடும். ஒரு பிள்ளைக்கு தான் தாப்பன் எத்தனை கோடியை வச்சிருந்தாலும், கோடீஸ்வரம் பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு அந்த கோடியினுடைய மதிப்பு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, ஒரு நடந்த நிஜ சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லா காரியமும் செய்யறோம். ஆனா வளர்ந்துருக்கிறேனா, மெச்சூர் ஆயிருக்கிறேனா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அந்த வேத வசனம் சொல்லுகிறபடி செய்ய கவனமாய் இருப்பானால், வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் அவன் என்ன செய்ய முடியும், வாய்க்க பண்ண முடியும். அவனை என்னவா மாத்துறான் கர்த்தர், புத்திமானா அவன் தன் வழியை வாய்க்க பண்றான்.
அப்போ வளரணும், மெச்சூர் ஆகிற ஒரு நிலைக்கு வரும்போது தான் என் வழியை வாய்க்க பண்ண முடியுது. ஃபேர் மைண்டடான ஒரு பர்சனா இந்த தேவ சத்தியத்தின் மூலமா நான் மாறும்போது தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை ஏன் என்கிட்ட கொடுக்குறா என்கிறத சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வரலனா இந்த ஆசீர்வாதம் என் பக்கமே வராது. நல்ல கவனிங்கள். லண்டன் தேசத்தில் நடந்த ஒரு பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிஜ சம்பவம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், அற்புதமான பிரசங்கியார். அவர் பிரசங்கம் பண்ணார்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கேட்பாங்களாம். வார நாட்கள்லேயே உட்காந்து அவருடைய செய்தியை அப்படி ஜனங்க உட்காந்து தேவ வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். இப்படி ஆண்டவர் பயன்படுத்தின அந்த தேவ மனுஷனுடைய சபையில் ஒரு விசுவாசி இருந்தாங்களாம் பாருங்க. அந்த விசுவாசி வயதான தாயாராய் மாறின பிறகு அவங்க வியாதி படுக்கையில் மரண தருவாயில் இருந்தபோது இப்போது இந்த பாஸ்டருக்கு, சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சாக கிடக்கிறாங்க, சாகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. இந்த பாஸ்டர் என்ன பண்ணார், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், சரி ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் அந்த தாயாருடைய வீட்டுக்கு போனாராம் பாருங்க. போனால் ஒரு பழைய ஒரு வீடாம், ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ளே அந்த தாய் படுத்து கொண்டு இருந்தார்களாம். பெட்டில், சிக் பெட்டில் படுத்து கொண்டு இருந்தாங்களாம் பாருங்க. இந்த மனுஷன் உள்ளே போன உடனே அந்த வீடை இப்படி இருக்கே, இப்படிப்பட்ட இடத்துல அந்த தாய் இருக்கிறாங்கன்னு அவர் சுற்றி பார்க்கும்போது அவர் பார்வையில் ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு போர்டு ஒன்று அந்த வாலில், அந்த ரூமில் இருக்கிற வாலில் தொங்குறத அவர் பார்த்தார். அது அவருடைய கண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டே இருந்துச்சான் பாருங்க. இப்போ இந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணாராம், பக்கத்தில் போய் அந்த ஃப்ரேமில் மாட்டி வச்சுருக்கிறத பார்த்தாராம் பாருங்க. அதை பார்த்தா ஒரு பெரிய பணக்கார அம்மா இந்த தாயாருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, தங்களுடைய சொத்துல ஒரு மிகப்பெரிய பகுதியை ஒரு உயிலா எழுதி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு படித்தவனே இவருக்கு புரிஞ்சிருச்சு. இவர் யோசிக்கிறார், இவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இந்த தாயார் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில், தரித்திரமான நிலையில், இவ்வளோ தாழ்வான நிலை இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்ட உடனே இவர் இந்த பாஸ்டர் கேட்டார், அம்மா இந்த ஃப்ரேம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த தாயார், வியாதி படுக்கையில் இருக்கிற தாயார் சொல்கிறாங்களாம், அந்த ஃப்ரேம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் நல்ல இளமையாக இருந்தபோது நான் ஒரு வயதான அம்மாவுக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன், வேலைக்காரியாக இருந்தேன். அந்த அம்மா வீட்டில் போய் அந்த அம்மா சாக கிடக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு எல்லா காரியத்தையும் பணிவிடையும் செஞ்சு அவங்க கடைசியாக மறிக்கிறதுக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, போதும் நீ வேலைக்கு வந்தது, இனிமேல் நீ வேலைக்கு வர வேண்டாம், நான் உயிரோடு இருப்பேன்னு தெரில, அதனால் நீ போமா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிலீவ் பண்ணும்போது அவங்க என் கையில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் வேலை செஞ்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து நான் பத்திரமா என் வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், என்ன சர்டிஃபிகேட் தெரியுமாம்மா அது? அந்த அம்மா நீ அவங்களுக்கு செஞ்ச பணிவிடைக்காக அந்த அம்மாவுடைய சொத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பகுதியை உனக்கு நான் சம்பாதிச்சு என் சுய சம்பாத்தியத்தினால சம்பாதித்த இந்த சொத்தை, என் சொத்தில் இருக்கிற ஒரு பெரிய பகுதியை இந்த சகோதரிக்கு நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சொன்ன இந்த காரியத்தை அந்த தாயாருக்கு சொல்லும் போது நான் நினைக்கிறேன், அதை கேட்ட உடனே செத்தாலும் செத்துருக்கும் அந்த அம்மா. ஏன்னா எத்தனை வருஷம் பாருங்க, இளமையா இருந்த போது வேலை செஞ்சு இந்த அம்மா இப்ப வயசான பாட்டி ஆயிடுச்சு. அத்தனை வருஷம் புத்தி அடையாம, வளராம, முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலை இல்லாததினால ஆசீர்வாதம் இருந்துச்சு, எல்லா காரியங்களும் இருந்தோம், அதை அனுபவிக்கக்கூடிய புத்தி இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நம்ம கையில் கர்த்தருடைய வசனம் இருக்கு, பத்தாவதுக்கு வீட்டில் ஃப்ரேம் வேற போட்டு வச்சுக்கிறோம். பெட்ரூமில் ஒரு ஃப்ரேம் போட்டு, ஒரு வசனம் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறோம். எல்லா இடத்துலையும் வசனத்தை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறோம். நான் கேட்குறேன், அதை நீங்கள் உபயோகப்படுத்தி அதில் அந்த வசனத்தில், அந்த சத்தியத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கா? வந்தாதான் நம்மளை நற்குணசாலிகளாக கர்த்தர் மாற்றுறார். ஃபேர் மைண்டட் பீப்புளாக எப்போ மாறணும்? அதை புரிந்து கொள்ளும் போது தான்.
அந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, என்ன செய்ய வைக்க தேவன் விரும்ப, அதான் சொல்றாரு, நீ பிள்ளையா இருக்கிற வரைக்கும் உனக்கு சுதந்திரம் இருந்தும் அந்த சுதந்திரத்துக்கும் அடிமைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்றாரு. நிறைய கிறிஸ்தவம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம், ஆனா இன்னும் வளரல, இன்னும் புத்தியில முதிர்ச்சி அடையாம். தேவ வசனத்தினால உண்டாகிற அந்த ஞான அறிவு புத்தியில முதிர்ச்சி அடையாம இன்னும் குழந்தைகளாகவே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வளர வைக்க விரும்புகிற காரியங்களை அறியாமல் இருக்கிறோம் பாருங்க. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வேதத்திலேருந்து காட்ட விரும்புகிறேன் பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வளராமல் இருந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், வளர்ந்தவனை குறித்து தேவன் என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை கேட்க கேட்க வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது தான் கர்த்தர் நம்ம கையில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா இப்போ எல்லாவற்றையும் கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கிற தேவன் எதற்காக கொடுக்கிறாருன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திமானா மாறுறேன். புத்தி இல்லாதவன் கையில் கர்த்தர் எதை கொடுத்தாலும் அதை புத்தினமாக தான் பயன்படுத்துவான். நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு புத்தியே இல்லை, ஏன்னா ஒரு காரியத்தை சரியாக செய்யக்கூடிய எண்ணமே ஒரு மனுஷனுக்கு இல்லை, அவன் பழக்க வழக்கம் எல்லாம் தப்பான பழக்க வழக்கமாக இருக்குன்னா அவன் கையில் ஒரு ஆசீர்வாதம் போனால் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆசீர்வாதமாக இருக்காது, அதை துஷ்பிரயோகப்படுத்துகிறவனாக மாறிடுவான். இங்கே கவனிச்சு பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாய் ஒரு ஓமையை சொல்றாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஓமையை சொல்லும்போது அங்கே ஒரு எஜமானனை காட்டுறார். அந்த எஜமான எப்படி காட்டுறாருன்னா ஒரு வியாபாரியாக காட்டுறாரு. அவனை ஒரு வியாபாரியாக காட்டி, ஒரு வியாபாரி தன் கையில் இருக்கிற பணம் பொருள் இதை நீண்ட தூரமாக அவன் பிரயாணம் போகிறான். அவன் யோசிக்கிறான், நான் போயிட்டு வர வரைக்கும் இது சும்மா இங்கேயே கிடக்கிறதுக்கு, இந்த பொருளையோ பணத்தையோ தாளந்தையோ நான் என்ன செய்யலாம், ஒரு 3 பேரை தெரிந்து கொண்டு அவன் கையில் இதை கொடுத்து நான் வரத்துக்குள்ளே இதை மல்டிப்ளை பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு ஒரு வியாபாரி சரியான சிந்தனையோட ஃபேர் மைண்டடாக திங்க் பண்ணி இந்த காரியத்தை செய்கிறான். நல்லா கவனிங்க, அதை எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாருன்னா, பரலோக ராஜ்யம், பரலோக தேவன், நம்மளை ஆண்டவர் உண்டாக்கினவர் எப்படி நம்ம கிட்ட எண்ணுகிறார், எப்படி இருக்கிறார்ன்றதை காட்டுறதுக்காகவே இந்த ஓமையை அங்கே சொல்றாரு. அப்போ கூப்பிட்டு 3 பேர்கிட்ட கூப்பிட்டு கொடுக்குறாரு. 5 தாளந்து ஒரு வேலைக்காரங்கிட்டையும், 2 தாளந்து ஒரு வேலைக்காரங்கிட்டையும், 1 தாளந்து ஒரு வேலைக்காரங்கிட்ட கொடுக்குறாரு. இந்த 5 தாளந்தை வாங்கின வேலைக்காரன் அவன் புத்தி உள்ளவனாய் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், ஒரு வியாபாரியின் கண்ணோட்டத்தில் இங்கே இந்த எஜமானை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது அந்த எஜமா கொடுக்கும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லியிருப்பான், அந்த பேர் நான் கொஞ்சம் வெளியூருக்கு போகிறேன், இதை நீ வச்சுக்கோ, இதை வச்சு நீ என்ன செய்யணுமோ பெறுகிறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க பாருங்க. 3 வேலைக்காரனுக்கும் அறிவுரை சொல்லப்பட்டது, ஆலோசனை சொல்லப்பட்டது, என்ன செய்யணும் என்பதை சொல்லியிருப்பான் கண்டிப்பா இந்த எஜமான். வாங்கின உடனே அந்த ஆலோசனைய அந்த அறிவுரைய கேட்டு உபயோகப்படுத்தின 2 வேலைக்காரனை குறித்து வேதம் பாராட்டுது. நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. 5 தாளந்து வாங்கினவன் அறிவில், புத்தியில், ஞானத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்ததுனால அந்த 5 என்ன செய்கிறான், போய் அதை கடினமாக உழைத்து அதுக்கான பிரயாசத்தை அவன் செய்து அந்த 5 10 ஆகிறான். இந்த 2 தாளந்து வாங்கினவன் அதே போல என்ன மெச்சூர் ஆகி வளர்ந்து அதை என்ன செய்கிறான், அந்த 2 அப்படியே டபுள் மடங்காக மாற்றுறான். நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உன் கையிலையும் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறனே, ஒரு வேலையை கொடுத்துருக்கிறனே, உனக்கு என்ன ஒரு வருமானத்தை உண்டு பண்ணியிருக்கிறனே, உன் கையில் நான் நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கிறனே, உனக்குள்ளே ஏராளமான தாளந்துகளை வச்சுருக்கிறனே. கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பாரு, இதை வச்சு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன உபயோகப்படுத்தி இருக்கிறேன், என்ன விதமான உபயோகத்தில் அது இருக்குது, அது என்ன காட்டோன்னா எந்த அளவுக்கு நான் தேவனுக்குள்ளே வளர்ந்துருக்கிறேன், எந்த அளவுக்கு தேவ வசனத்தினால புத்திமானாய் நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதை காட்டும். நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்
வாங்கினதை வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் அதை உபயோகப்படுத்தாம அதை வாங்கினதை குறை சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்ம. இந்த 3வது வேலைக்காரன் என்ன செஞ்சான்? வாங்கினதை அவன் சொல்றான், நான் இவனுங்களை மாதிரி பேராசை பிடிச்சவன் கிடையாது, இவனுங்களை மாதிரி அதுக்கும் இதுக்கும் நான் அலையிற ஒரு மனுஷன் கிடையாது. நிறைய கிறிஸ்தவம் அப்படிதான் சொல்றோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாயில என்ன வார்த்தை வருதுன்னா, இவன் என்ன சொல்லியிருப்பான்? இந்த 2 வேலைக்காரனை போல எஜமான் இன்னும் நிறைய கொடுக்க மாட்டானான்னு அவன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு போறதுக்காக இவனுங்க என்ன பண்றானுங்க? 5 10 ஆக்கனா, 2 4 ஆக்கனா. நான் அப்படி அலையிற ஆள்லாம் கிடையாது. வாங்கின ஒன்னே ஏன் வாங்கினேன்னு யோசிச்சுக்கிறேன். அந்த வாங்கின ஒன்றை என் எஜமான் வரும்போது திருப்பி அவன் கையில் எனக்கு ஒன்றும் வானாயா, நீயே வச்சுக்கியான்னு கொடுக்கலான்னு இருக்கிறேன்றான். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்னா, இந்த 3வது வேலைக்காரன் கேட்டகரி தான். வாங்கினதை குறை சொல்கிறோம், அல்லது வாங்கினதை வச்சு ஒன்றும் பண்ணுறதும் இல்லை. வாங்கினதை வச்சு என்ன செய்கிறோன்னா, வரட்டும் ஆண்டவர் வந்தால் அதை பத்திரமா அவர்கிட்டே கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி செஞ்சவனை குறித்து. ஏன்னா அங்கே பாருங்கள், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம எடுக்கணும், எல்லாரும் எடுங்க உங்கள் வேதத்தை பாருங்கள். 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசுநாதர் என்ன செஞ்சார் பாருங்க, அது எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒன்றை வாங்கி ஒன்றுத்துக்கும் உபயோகப்படுத்தாதவனை குறித்து என்ன சொல்லுது? 5 வாங்கி அதை 10 ஆக்கினவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 29ஆம் வசனம் பாருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமோ அடைவான். இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதோ. இல்லாதவன்னா புத்தி இல்லாதவனை பத்தி சொல்றாரு. நல்லா இல்லாதவன்னா நீங்க ஒன்றும் இல்லை அப்படி இல்லை, ஒன்று இருக்கு, ஒரு தாளந்து இருக்கு அவங்கிட்ட. ஆனா அந்த தாளந்தை உபயோகப்படுத்தக்கூடிய புத்தி, அறிவு, ஞானம் வளருவதுக்கும் முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலை இல்லாதவன் என்ன செய்கிறானா, அவங்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை என்பதை தேவனை அறிந்து இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்து, புத்தி இல்லாதவனிடத்துல வளர மனசு இல்லாத, சத்தியத்தை கேட்டோம் வளர, மாற்றத்துக்குள்ள வர தன்னை ஒப்பு கொடுக்காத ஒரு மனுஷங்கிட்ட இருந்து கர்த்தர் என்ன பண்றாராம்? எடுத்து அதை உள்ளவன் கையில கொடுக்கிறாராம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உலகம் இதை ஆப்போசிட்டா சொல்லும், இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். இங்க இல்லாதவன்னா வேதம் என்ன சொல்றதுன்னா, புத்தி எவ்வளவோ முயற்சி எடுத்து எவ்வளவோ காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் சொல்லி, இன்னும் நான் பிள்ளையா தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நிறைய காரியத்தை, நிறைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். ஏன்னா வளரல, முதிர்ச்சி அடைகல, புத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் we have not become mature. தேவனுடைய வசனத்தை எதுக்கு கேட்குறேன்? நான் இன்னும் புத்திமானா மாற. கையவாதி சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க நான் என்னவாகிறேன்? புத்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு பர்சனாக மாறுறேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு தெரியுது, நான் நிற்கிற இடம், நான் பழகிற காரியம், நான் இருக்கிற சூழ்நிலை இது அல்ல. கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னவா மாற்ற விரும்புகிறார், என்னை எப்படி ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறாரு. இதெல்லாம் பாருங்க, இந்த சிந்தனை எல்லாம் ரொம்ப முக்கியமான சிந்தனைகள். இந்த சிந்தனை வராத ஒரு மனுஷன் கண்டிப்பா நற்குணசாலியா, ஃபேர் மைண்டட் பர்சனா இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் குறுக்கடா திங்க் பண்ணுவான், எல்லாத்தையும் ஏடா கூடமா யோசிக்கிற ஒரு மனுஷனா தான் இருப்பான், பரிகாசம் பண்றவனா இருப்பான், தேவ ஆசீர்வாதத்தை பரிகாசம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருப்பான். ஏன்னா புத்தி இருக்காது அவனுக்கு. தேவன் அவனை ஆசீர்வதிக்க கூடிய வழிகளை சொன்னாலும் குறை பேசுற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, இதை குறிச்ச ஒரு புத்தி வளரல. You have not grown up. You have not become matured in understanding the blessing that God wants to deliver over your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை குறிச்ச புத்தியும் அறிவும் ஞானமும் வளரல, அதுல நான் முதிர்ச்சி அடையல. இந்த 5 10 ஆக்கணவங்கிட்ட அதிகமாக கொடுக்குறாராம். ஏன்னா அவனுக்கு புத்தி, அவனுக்கு ஞானம், அறிவு வளருது, அவன் முதிர்ச்சி அடைகிறான்.
ஆனால் இந்த புத்தியையும் ஞானத்தையும் வளர்ப்பதிலும் முதிர்ச்சி அடைவதிலும் கவனம் செலுத்தாத ஒரு மனுஷன் என்ன செஞ்சான் பாருங்க, இழந்து போறான். இஸ் லூசிங். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தேவ ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவ ஆசீர்வாதம் எனக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கு என்பது தெரிந்தும் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைய நன்மை என் கையை விட்டு போயிட்டே இருக்கே. இந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் கவனிச்சு பாருங்க. He lost and he received punishment. அவன் வாழ்க்கையில் இழந்தான், தண்டனைக்குரியவனாய் மாறினான். ஆனால் மறுபக்கத்தில் மற்ற 2 வேலைக்காரனை கவனிச்சு பாருங்க. அவர்கள் வளர்ந்தார்கள், முதிர்ச்சி அடைந்தார்கள், எஜமான் கொடுத்ததை உபயோகப்படுத்தி அதை பழுகி பெருக செய்த அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்னும் அதிகமாக கொடுக்கிறார். ஏன்னா அவன் இன்னும் அதிகமாக அதை உபயோகப்படுத்துவான் என்பதை நம்பி கர்த்தர் கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்? நான் ஒரு விசுவாசி, நான் கர்த்தருடைய பிள்ளை, கரெக்டு தான். ஆனால் நான் ஒரு விசுவாசியாக இருந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து இந்த தேவ வசனத்தினால் உண்டாகிற அறிவு ஞானம் புத்தியில் வளர்ந்து நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன், நான் ஒரு விசுவாசியாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அடிமைக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசமே இல்லை. சுதந்திரவாளியாக நான் இருந்தால் கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம். இது எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு வளர்ந்துருக்கிறேன்னா, இவ்வளோ சத்தியம் போதிக்கிற சபையில் உட்காந்து கேட்டுட்டு இன்னும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆகிறதுக்கு இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு டீச்சர் எனக்கு இருந்து நான் என் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆக்க முடியலனா, பொருளாதார ஆசீர்வாதத்துக்குள்ளே என் வாழ்க்கையை நான் கொண்டு வருவதற்கு தேவன் காட்டுற வழியில் நான் பின்பற்றாமல் போகிறேன்னா நஷ்டம் எனக்கு தான். ஐ எம் லூசிங் and I am pushing my life towards the punishment. தண்டனைக்கு நேராக, எல்லாவற்றையும் இழப்பதுக்கு நேராக நான் என்ன எப்படி சொல்லலாம்னா வருந்தி தள்ளி கொள்றேன். நல்லா நீங்கள் தெரிது, எனக்கு நான் தோக்கிறேன், தெரிது, நான் இதில் விழுந்து கிடக்கிறேன், ஆனாலும் அதிலே தான் நான் இன்னும் என்ன தள்ளுறேன். கர்த்தர் ஆனால் என்ன செய்கிறாரு, தோல்வியோட வருகிற என்ன பல வேதனையோட வருகிறவர்களுக்கு நேராக கர்த்தர் சொல்ற, இல்லை 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 எலும்பு, அதுலேருந்து வெளியே வா, புத்தி அட, கொஞ்சம் grow upமா, கொஞ்சம் வளரு, கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைகிற நிலைக்குள்ள வா. பாருங்க, விசுவாசிகளுக்கு நடுவே ஆண்டவர் பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியும் இந்த தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற ஞானம் அறிவு புத்தினால வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்காக தான் இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாராம். விசுவாசிக்குள்ள நடக்க வேண்டிய நல் மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண. எல்லாரும் வாசிப்போமா? எபேசியர் 4:12 வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, நல்லா கவனிங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு, நல்லா கவனிங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தவும், அப்புறம் சொல்றாரு சபையானது பக்தி விருத்தி அடையவும் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலையாகவும். என்ன வேலை செய்யறார் பாருங்க. இந்த ஊழியங்களை கர்த்தர் எதுக்காக கொடுத்துருக்காங்க? பரிசுத்தமாகவும் பக்தி விருத்தி அடையவும். சபை என்பது நீங்களும் நானும் தான், இந்த கட்டடம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆலயம் என்பது, சபை என்பது இந்த சபைக்காக, இந்த சபைக்குள்ள வாசம், இந்த சரீரமாகிய சபைக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக இயேசு தம்முடைய சரீரத்தையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து சாகடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்? எனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண, நான் வளர, நான் முதிர்ச்சி அடைய. ஸ்பாபங்களை வளர்ந்துருக்கிறேன்னா, யோசனைகளில் நான் வளர்ந்துருக்கிறேன்னா, பேச்சில் நான் நல்ல முதிர்ச்சி அடைந்திருக்கிறேனா, பழக்க வழக்கத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேனா, ஒரு நன்மை வரும்போது ஒரு நிதானம் வந்திருக்கா, குடும்ப உறவில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், இன்னும் அந்த வளர்ச்சியும் முதிர்ச்சியும் இல்லாத ஒரு குழந்தையா இருக்கிறேனா? நல்லா கவனிச்சு பாருங்க. சபையை குறித்து ஆண்டவர், உங்களை என்னையும் குறித்து சபையாக இருக்கிற நம்மளை குறித்து ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, மனவாட்டிகளாக கர்த்தர் நம்மளை பார்க்குறாராம்.
அவர் மணவாளனா இருக்கிறார். குரூம் அவர், நம்ம பிரைடு. மணவாளன் மணவாட்டியா பார்க்கிறார். இந்த சபை எப்படி பார்க்கிறார்னா, பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய சபையா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? வளரணும், பக்தி விருத்தி அடையணும். ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டே அப்படியே துன்பத்திலேயே, இன்னும் தாழ்விலே, இன்னும் குறைவிலேயே, இன்னும் தரித்திரத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம், நம்மளை விடுவித்திருக்கிற விடுதலையின் நிலை பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் சொல்ற சபை ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா சபையா மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, உலகம் முழுவதும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள்? பிரசங்கிங்கள்ன்றாரே. உலகம் முழுவதும் போகணும்னு சொல்றாரு. மணவாட்டியாகிய சபையா பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து மணவாளன் சொல்றாரு, வரப்போகிற மணவாளன் சொல்றாரு, புறப்பட்டு போய் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொன்னாரே. அதனால தான் மணவாட்டியா இருக்கிற சபைக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன்னா உலகம் முழுதும் போய் சொல்லணுமே. உலகம் முழுவதும் போறது ஓசியில் போக முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓசியில் போவதா, கை வீசு ராஜா கை வீசு அப்படின்னு சில இடத்துக்கு போகலாம். உலகம் முழுதும் ஓசியில் போயிட்டு வந்துட முடியுமா? கிடையாதுங்க. அதுக்கு தான் சொல்றாரு, மணவாட்டியாகிய சபை வெறும் பாடு துன்பம் இதே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு, என் வட்டத்துக்குள்ளேயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு, கர்த்தர் என்னை வளர செய்து என்னை முதிர்ச்சி அடைய வைத்து என் கையில் கர்த்தர் இந்த உலகத்தினுடைய செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னை ஆசீர்வதித்து உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பரப்பவும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவும், கர்த்தருடைய வேலைக்கான எல்லா விதத்திலும் நான் கர்த்தர் கொடுக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்தை எடுத்து தேவனுடைய வேலைக்காக உபயோகப்படுத்த, தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானா இருப்பதுக்காக சபையை பார்த்து, மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், வளரு, முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலைக்குள்ள வா என்று ஆண்டவர் நம்மளை சேலஞ்ச் பண்றாரு. நல்லா கவனிங்கள். நான் சொல்றேன், எந்த சபை யோசிக்குதோ இல்லையோ, பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவருக்காக ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் அவருக்காக. சொல்லுங்க அந்த வார்த்தை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன இயேசுவுக்காக ஐஸ்வர்யவானா, என்ன அவருடைய சுவிசேஷத்துக்காக ஐஸ்வர்யவானா, என்ன அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்ன செய்கிறார்? என்ன இந்த சிந்தை இருக்கக்கூடியவனை தான் பார்த்து ஃபேர் மைண்டட் பர்சன், நற்குணசாலியான ஒரு மனுஷன். எனக்கு நான் இன்னும் போய் வேலை செஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் சேர்க்கலாமா, எனக்கு மாத்திரம் என்னை மாத்திரம் பிக்சர் பண்ணி பார்க்குற ஒரு மனுஷனா இருப்பேனா, என்னை பார்த்து ஃபேர் மைண்டட் பர்சன் சொல்ல மாட்டார். நான் நற்குணசாலியாக மாறணும், ஃபேர் மைண்டடான பர்சனாக மாறணும்னா நான் என் மணவாளனுக்கு மணவாட்டியாக இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்கள், என் மணவாளனாகிய இயேசுவுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? மணவாட்டியாக இருக்கிற உங்களை அவருக்கு மணவாட்டியாக இருக்கிற நம்மளெல்லாம் கர்த்தர் தரித்திரத்தில் இருக்க விட்டுருவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பலவீனத்தில் இருக்க விட்டுருவாரா? இப்படியே பாடுபட்டுக்கிட்டே இரு, நான் வந்து சேர்ந்துடுறேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, பாடுபட்டுக்கிட்டே இரு அப்படின்னு விட்டுருவாரா? நல்லா கவனிங்க. மணவாட்டியாக இருக்கிற நமக்கு சொல்றாரு, என் நாமத்தில் நீங்கள் என் பிதாவிடத்தில் எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை உங்களுக்கு அவர் கொடுக்க நிச்சயமாய் அதை செய்ய அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். யோவான் 14:13 சொல்லியிருக்கு, அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருப்பார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்குறீங்க அதை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா நீ என்னுடைய மணவாட்டியாக இருக்கிற, இப்போ வளருகிற, முதிர்ச்சி அடைகிற, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ற ஒரு மனுஷனா மாறுற. நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பேதுரு 1 என்ன 3-4 சொல்றாரு, எல்லா திவ்ய ஸ்பாபத்துக்கு மணவாட்டி என்னவா மாத்துறாரு? வளர்கிற, முதிர்ச்சி அடைகிற, தேவ வசனத்தினால வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற ஒரு மனுஷனை எல்லா திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனாய் மாற்றி இந்த உலகத்துல இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறாராமே. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியா நீங்களும் நானும் இருக்க வளர்றேனா, முதிர்ச்சி அடைகிறேனா, அந்த மாற்றத்துக்குள்ள நான் என்னை கொண்டு வரேனா? ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. மணவாளன் மணவாட்டி ஆகிய நம்மளை எப்படி
என்ன வர்ணிக்கிறார்ன்றத கொஞ்சம் கவனிக்கணும். வாங்க என்ன பிரசங்கி புஸ்தகம் வாங்க, அங்கே என்ன சொல்கிறார் பிரசங்கி, உன்னத பாட்டு, மன்னிக்கணும், உன்னத பாட்டில் சாங்ஸ் ஆஃப் சாலமோன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் மணவாளன், இயேசு நம்முடைய மணவாளன். சொல்லுங்க வாய்த்தது, இயேசு யார் நமக்கு? நம்மளாம் யார் இயேசுவுக்கு? நல்லா என்ன ஒரு மாதிரி சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க. நம்மளாம் யாரு? நம்ம பாஷையில் சொல்லணும், அவர் மாப்பிள்ளை, அவ்வளோதான். என்ன புரிஞ்சிடும்? அவர் மணவாளன், நம்மளாம் யாரு? அவருக்கு முன்பாக எந்த ஜெண்டர்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று தான். உலகத்தில் வாழும்போது தான் ஜெண்டர், அதெல்லாம் பரலோகத்துக்கு போகும்போது தேவனை தவிர வேறு எதுவுமே உறவு தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆண்டவருடைய மனவாட்டிகளாய் நம்ம கர்த்தர் மாத்துறார். அப்போ பாருங்க, இப்படி மனவாட்டியாக வச்சிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் யோசிக்கணும். இப்படிலாம் யோசிச்சா தான் வளருவீங்க. வளர்ச்சி வரும்போது தான் முதிர்ச்சி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வளர்ச்சி வரும்போது தான். வளர்ச்சி வரலாம், முதிர்ச்சி வராது. வெளியே பவுடர் போட்டுக்கலாம் நிறையா. ஃபேர் மைண்டடாக மாறணும், நற்குணசாலியாக மாறணும். வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது தான் நற்குணசாலியாக மாற முடியும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசுகிறாரு அந்த காலை வேளையில்? எவ்வளோ விஷயத்தில் வளர்ந்துருக்க வேண்டிய நான் வளராமல் அப்படியே இருக்கிறேனே. வாசிப்போமா? 4ஆம் வசனம் பாருங்க. மணவாளன் என்ன சொல்கிறாரு பாருங்க, அங்கே சொல்கிறாரு, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? என்ன விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனாராம். அப்படின்னா பேங்க்வெட் போயிருக்கீங்களா? ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? நம்ம ஊரில் ஒருத்தர் கல்யாணம் நடத்தினார். ஊர் உலகத்துக்கே தெரியும். யார் கல்யாணம் தெரிஞ்சாலும், மிஸ்டர் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய என்ன பையனுக்கு கல்யாணம் வச்சாங்க பாருங்க. என்ன மாதிரி எத்தனையோ 5000 கோடியாம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். உலகத்தில் ஒரு மனுஷனே ஒரு ராஜா விருந்து உண்டு பண்ணால் எப்படிலாம் செய்கிறான் பாருங்க. இங்கே சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தில் வளருகிற முதிர்ச்சி அடைகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய மணவாளனாகிய ராஜா இயேசு என்ன செய்கிறார்னா, அவர் நமக்கு ஒரு விருந்தை உண்டு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு? என்னை விருந்து சாலைக்கு. விருந்து சாலைனா அங்கே இல்லாத வெரைட்டியே கிடையாது. இது வரைக்கும் வாழ்நாள் நீங்கள் அந்த மாதிரி வெரைட்டியே பார்த்துக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட வெரைட்டிலாம் பிரமிப்பாகிற விதத்தில் கர்த்தரும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? உங்களுக்கு தி பெஸ்ட்டை கொடுப்பதில் மணவாளன் நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கையை சொல்லுங்க, நமக்கு தி பெஸ்ட்டை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அதுக்குதான் சொல்றார் வளரு. அதுதான் சொல்றாரு புத்தி முதிர்ச்சி அடை. உன்னுடைய புத்தி தேவ வசனத்தினால உண்டாகிற புத்தி, ஞானம், அறிவு, இதுல நாம் முதிர்ச்சி அடையும் போது, வளரும் போது கர்த்தர் சொல்றாரு நற்குணசாலியா மாறுவேன். நற்குணசாலியா மாற்ற வெரைட்டி தான் ராஜா. நம்முடைய மணவாளன் நமக்கு ஒரு விருந்து சாலைக்கு அழைத்துட்டு போறாராம். அதை நீங்கள் கற்பனைக்கவே முடியாது. என்ன மாதிரி இருக்கும் கவனிச்சு பாருங்க. என்ன வெரைட்டி, என்ன அருமையான ஒரு விருந்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பாருங்க, லிட்ரலாக ஒரு கல்யாணம் ஆகிற ஒரு பையன், கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணை பெற்றோர் அனுமதிச்சு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கன்னா வெளியே போகிறான்னு வச்சிங்களேன் சாப்பிட்றதுக்கு. அந்த பையன் என்ன செய்வான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுவான்? தான் வழுங்காரம் மனைவியை எங்கே கூட்டிகிட்டு போவான்? நீங்களாம் செய்யாத மாதிரி முழிக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணியிருப்போம்? இருக்கிறதுலே தி பெஸ்ட் பிளேஸ் எது பார்த்து என்ன பண்ணுவாங்க? கூட்டு போவாங்க. எவனோ கல்யாணம் பண்ணுற பொண்ணை ரோட்டில் இருக்கிற டீ கடைக்கு கூட்டு போகலான்னு பிளான் பண்ண மாட்டான்.
அப்படி பிளான் பண்ணி கூட்டு போனா வச்சுங்க, வாழ்நாள் முதல் ரோட்டு கடை டீ கடை தான். நான் அப்படி பண்றது இல்லையே. இருக்கிறதுல பெஸ்டான இப்போ சொல்றாங்க அது லவ்வர்ஸ் ஸ்பாட்டா. என்ன ஸ்பாட்டா? என்ன ஸ்பாட்லாம் சொல்லுவாங்க. ஹோட்டலில் கூட இப்படி ஒரு ஸ்பாட் வச்சுக்கிறானுங்க, கேட்டால் லவ்வர்ஸ் ஸ்பாட்டா. அந்த மாதிரி பெஸ்டான இடத்துக்கு கூட்டு போய் என்ன இம்ப்ரெஸ் பண்றான் பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் தான் இம்ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான பெஸ்ட் அன்னைக்கு கூட்டு போனீங்களே அதில் அன்னைக்கு. ஆனால் என்ன சொல்ல வரேன், தான் கல்யாணம் பண்ண போற தன் மனைவிய ஒரு நல்ல இடத்துக்கு போய் ரோட்டு ஓரமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறது இல்லையே. ஏன்னா மாப்பிள்ளை என்ன தான் வருங்கால ஏன்னா மனைவிய பெண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டு போறானா, எங்க கூட்டு போறாங்க? ரொம்ப பெஸ்டான. அப்போ நம்ம கவனிச்சு பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு மணவாளன் அவர் நம்மளை மணவாட்டியா அவர் தம்முடைய விருந்து சாலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போறாராம். எப்படிப்பட்ட விருந்து சாலை? நல்லா கவனிச்சு பாருங்க. பழைய சோறு இருக்கிற விருந்து சாலையா? காஞ்சி போன இடத்துக்கு கூட்டு போவாரா? வாழ்க்கை காஞ்சி போய் இருந்தாலும், வெறுமை இருந்தாலும், தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், இந்த மணவாளன் ஆகிய இயேசு என்ன அவருடைய வசனத்தினால போதிக்கும் போது என்ன செய்கிறார்னா, காய்ந்து போய் வறண்டு கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற, அற்புதமானதாய் மாற்ற, நல்ல சிறந்ததை கொடுத்து என் வாழ்க்கையை சிறப்பானதாய் மாற்றக்கூடிய வேலையை ஆண்டவர் செய்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, அகாசுவேர் ராஜாவுக்கு என்ன ராணியை தெரிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணாங்களாம், அந்த ஊரில் இருக்கிற எல்லா அழகான பெண்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு ராணியை சூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகிலும் குணத்திலும் எல்லாத்துலேயும் சிறந்தது இருக்கணும். கவனிச்சு பாருங்க, அழிந்து போகிற ஒரு ராஜாவே இவ்வளோ காரியத்தை கவனிக்கிறாரு. என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும், அழகு இருக்கணும், குணம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ராஜாவே இவ்வளோ காரியங்களை பார்க்கும்போது, ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அந்த ராணியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 12 மாதம், ஃபஸ்ட்டு 6 மாதம் ஆயில் பாத்து. நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், அதான் இருக்கும் அங்கே. ஃபஸ்ட்டு 6 மாதம் என்ன பாத்து? ஆயில் பாத்து. அடுத்த 6 மாதம் பர்ஃப்யூம் பாத்து. இதெல்லாம் பண்ண பிறகுதான் 12 மாதம் முடிந்த பிறகு அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட டர்ன் வரும்போது போய் நிற்கிறாங்களாம் ராஜாவுக்கு முன்பாக. அழிந்து போகிற ராஜா தனக்கு ஒரு ராணியை தெரிந்து கொள்ளும் போதே இவ்வளோ ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாருன்னா, அழியாத ராஜாவாகிய ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து சபையாகிய மணவாட்டியை ஆயத்தம் பண்ண எவ்வளவு அதிகமான அக்கறையும் கவனத்தையும் வைப்பார் என்பதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே தி பெஸ்ட்டை கொடுப்பார். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதுமே பெஸ்ட்டை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த மணவாளனுக்கு சீப்பானதை கொடுக்க தெரியாது. நம்ம உலகத்தில் நமக்கு கர்த்தர் ஒரு மணவாளனை கொடுத்துருக்காரு பாருங்க. அவர் தேடி தேடி போய் எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே தான் பார்த்து நம்மளை. எல்லா மணவாளனும் அப்படி இல்லைங்க. நீங்கள் உடனே எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஸ்பாபம் வசனத்தினால் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்திருக்கிற எல்லா புருஷர்மாரும் நல்லதை தான் தான் வீட்டுக்கு கொடுக்கணும், நல்லதை தான் செய்யணும்னு எண்ணுகிற நல்ல தகப்பனுங்களையும் கணவர்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருந்தானா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். சகோதரிமார்களா நிறைய வரலையா? இன்னும் வரல பாஸ்டர், இன்னும் அப்படி அவர் மாறல. மாறுவார் நம்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இத்தனை கேஸ் இருக்குது. கர்த்தர் நல்லவர். நான் யோசித்து பார்த்தேன், 12 மாதம். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மளை ஆயத்தம் பண்ணுறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை கேட்க வச்சு நம்மளை ஆயத்தம் பண்ணுறாரா? போன வாரம் ஒரு மாதிரி யோசிச்சிருக்கிறேன், இந்த வாரம் வந்தோன்னே ஆண்டவர் காட்டுறாரு. அப்படி யோசிக்காது, அது மட்டகரமான எண்ணம்.
ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு வெரைட்டி வச்சுருக்கிறேன். கர்த்தர்கிட்ட தான் வெரைட்டி இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ளே தான் எல்லா வெரைட்டியும் இருக்குது. கிறிஸ்தவங்க எப்படின்னா எப்போவுமே தாங்க பழக்கப்பட்ட சாப்பாடே சாப்பிட்றவங்க பார்த்தீங்களா, பழைய சோறு ரசம் இதையே சாப்பிட்றவங்களுக்கு என்னென்னா அதை விட்டு வேறு ஏதாவது பிரியாணி வெரைட்டி, என்ன பஞ்சாப் ஸ்டைலில் ரைஸு, அப்புறம் கான்டினென்டல் ஸ்டைலில் வெரைட்டி கொடுத்தா இதெல்லாம் ஒரு சாப்பாடா? நம்ம ஆளுங்க எங்கே ஊருக்கு போனாங்கிறோம், நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நம்ம ஆளுங்க எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே போய் என்ன தேடுறான், இட்லியும் சாம்பாரை தான் தேடுறான். ஏங்க நானே அப்படி தான் போய் தேடுவேன்னு வச்சுங்க போனேன்னா. அது மாதிரி நம்ம சில 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 காரியத்தில் ஊறி போயிட்டோம். ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்க, ஆண்டவன் நம்மளை விடுவிக்க, ஆண்டவன் நம்மளை நல்லா ஆக்க, ஆண்டவன் நமக்கு வேண்டிய அவசியமான வெரைட்டியை கர்த்தர் காட்டும் போதும் என் காதையும் கண்ணையும் மூடிக்கொள்றேன், நன்மையை உதறி தள்ளுறேன். இந்த ஒரு வேலைக்காரன் சொன்னான் பாருங்க, எனக்கு எதுக்கு தான் கொடுத்தாரோ இது எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு எந்த பேராசையும் இல்லை, நான் எதுக்கும் அலையிற கிறிஸ்தவம் கிடையாது. நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறவன் தான் நிறைய அலைவான், நிறைய காரியத்துக்கு அலைந்து திரிகிறவனாக இருப்பான். கர்த்தர் கொடுத்ததை தேவ வசனத்தில் போதிக்கப்பட்டு புத்தி அடைந்து ஞானம் உள்ளவர்களாய் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து நாம் காரியங்களை செய்வோமானால், நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம கையில் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நம்ம கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு தெரியும், இந்த சபை கர்த்தர் இதை போதிக்கிறாருன்னா வரக்கூடிய நாட்களில் உங்கள் கையில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் சேர்ப்பார். ஏன்னா மணவாளன் நம்மளை அழைத்து அவருடைய விருந்துக்கு கொண்டு போகிறார். எத்தனை பேர் அந்த விருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அந்த விருந்து பரலோகத்தில் கிடைக்கிற விருந்து நினச்சிக்கூடாது, அது கண்டிப்பாக ஒரு நாள் உண்டு. ஆனால் பூலோகத்திலேயோ அந்த விருந்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த வாரம் நான் இனி வரக்கூடிய வாரங்களில் போதிக்கிற சத்தியங்கள் ரொம்ப அவசியமானது. ஏன்னா வரக்கூடிய அடுத்த சில வாரங்கள் என்ன போதிக்க போகிறோன்னா, எப்படி கடனில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர போகிறாருன்றதெல்லாம் கவனிக்க போகிறோம். எந்த வாரம் வந்தீங்களோ இல்லையோ அடுத்த வாரம் கரெக்டாக வந்துடணும். வராதவங்களுக்கு போய் சொல்லுங்கள், கடனில் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, பிடிச்சி கையோடு இழுத்துட்டு வாங்க. வேதம் எப்படி கடன்ல இருந்து நம்மளை விடுதலை பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன சத்தியம் வச்சு இந்த கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த சத்தியங்களெல்லாம் கேட்கும்போது ஒரு நாள் நான் கடன் பட்டவனாக இருக்க மாட்டேன், கடனாளியாக இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரத்தில், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் நான் வாழ்கிற ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வளரணுன்றதுக்கு அது ஒரு அறிகுறி. வசனத்தில் வளரணும், இன்னும் முதிர்ச்சி அடையணும். அடைய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் எனக்கு மாற்றுவார். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி, ஆண்டவரே நான் கேட்ட இந்த வசனத்தினால் வளர்ந்து நான் முதிர்ச்சி அடைந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பழுகி பெருக பண்ணுகிற ஒரு நிலையில் நான் இருக்கணும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இந்த சிந்தை, இந்த வளர்ச்சி, இந்த முதிர்ச்சி அடைகிற ஒரு எண்ணம் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதையும் எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்குற ஒரு நிலை மாறிடும். நம்மக்கிட்ட இருந்து எதையும் எடுக்கக்கூடாது, நம்மக்கிட்ட நிறைய கர்த்தர் கொடுக்கணும். கையை வாய்ச்சி சொல்லுங்கள், கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? நிறையா கொடுக்குற நிலையில் நம்ம வளரணும். முதிர்ச்சி உள்ளவர்களாக தேவனுடைய வசனத்தினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தணும். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். எங்கேயாவது இந்த ஃபேர் மைண்ட் திங்கிங் இல்லைன்னா இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்குள்ளே போய் அந்த வளர்ச்சியை உண்டாக்க நற்குணசாலிகள் ஆக்கட்டும். கர்த்தருக்காக ஒரு நல்ல உக்ரானக்காரனாக நான் இருக்கிறேன். கர்த்தர் எதற்கெல்லாம் என்ன பகிர்ந்து கொடுக்க சொல்கிறேன் அதுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவனுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக நான் இருக்கணும். இதெல்லாம் ஃபேர்ம நற்குணசாலியாக இருக்கிற இந்த பரோயா பட்டண விசுவாசிகளை கர்த்தர் எப்படி மாற்றினார்? நற்குணசாலிகளாக மாற்றினார். அதனால தான் அவர்கள் எந்த பாரம்பரியத்திலும் பிடிபடலை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சி அடைகிறார். அதனால தான் மற்ற பட்டணத்தில் இருக்கிற அனைத்து மக்களை காட்டிலும் அவர்கள் மற்றவர்கள் முன்பாக வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள்.
இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? எல்லாரை போலவே இருந்துட்டு போகிறீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு போகிற இடத்துலலாம் உங்களை கர்த்தர் வேறு பிரித்து காட்டுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ கொண்டு போகிற இடத்துலலாம் என்னை வேறு பிரித்து காட்டுகிற தேவன். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் தலைமுறையையும் கையை உயர்த்தி சொல்லுங்க வேறு பிரித்து காட்டுகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்க மேல ஆண்டவரை வர்ஷிக்கப்படுகிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Oh, we thank you, Lord. எங்க மேல உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிந்தையோடு நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நற்குணசாலிகளா, ஃபேர் மைண்டட் பீப்புளா நாங்க ஆண்டவரே செயல்பட உம்முடைய சத்திய வசனம் எங்களுக்குள்ள நாள்தோறும் வளர்கிறது. நாள்தோறும் இந்த சத்திய வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை முதிர்ச்சி உள்ள ஒரு நிலைக்கு, மெச்சூர் ஆகிற ஒரு நிலைக்கு எங்களை நீர் வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த இந்த மாதம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஃபேர் மைண்டட் பீப்புளா ஆண்டவரே, இப்படிப்பட்ட நற்குணசாலிகளாய் நாங்கள் இருக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை உபயோகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.